தமிழ்நாட்டை குறிவைத்த அமித்ஷாவின் புதிய பிளான். சென்னையில் பங்களா ரெடி. நம்ப முடியலை. இது சாதாரண விஷயமில்லை. 2026 தேர்தல் வியூகம். உங்க அரசியல் எதிர்காலத்தையே மாத்தப் போற ரகசியம் இது. இப்போ எல்லாரும் அடுத்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை நோக்கி தான் இருக்கோம். இந்த நேரத்துல தான் டெல்லியிலிருந்து ஒரு பெரும் செய்தி வந்திருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இனிமேல் வாரத்துக்கு ஒரு முறை சென்னைக்கு வந்து இங்கேயே தங்கி அரசியல் காய் நகர்த்த போறாராம். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? அதுக்கு தான் கிண்டி அடையார் பக்கமெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய தற்காலிக பங்களா தேடிட்டு இருக்காங்க. சமீபத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பீகாருக்கு பிறகு மேற்கு வங்கம், தமிழ்நாட்டில் என்டிஏவின் நேரம் இது. திமுக அடியோடு துடை தெரியப்படும்னு உறுதிபட சொல்லியிருக்காரு. இது சும்மா பேச்சில்ல. டிசம்பர் 15ஆம் தேதி சென்னைக்கு வரப்போறார். அப்போதான் கூட்டணி விரிவாக்கம் பத்தி முக்கியமான அறிவிப்பு வரும்னு சொல்றாங்க. முக்கியமா பிஎம்கே, அமமுக எல்லாம் கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்குதாம். ஆனா இங்கதான் பெரிய ட்விஸ்ட். நம்ம இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஒரு சவால் கொடுத்திருக்காரு. நயினார் நாகேந்திரனிடம் என்ன சொல்லியிருக்கார்? கூட்டணியில் யார் சேரலாம், எவ்வளவு சீட் ஒதுக்கலாம்னு அதிமுகவே முடிவு பண்ணும். பாஜக இதில் தலையிடக்கூடாதுன்னு கராரா சொல்லிட்டாராம். அடடா, இது சாதாரண ஆடு புலியாட்டம் இல்ல. விஜய்யோட தவக உள்ள வர்றதுக்கும் இபிஎஸ் முழு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். இப்போ டெல்லி போகும் நயனார் நாகேந்திரன் அமித்ஷா கிட்ட என்ன சொல்ல போறாரு? இந்த அழுத்தமான சூழ்நிலையில டிசம்பர் 15இல் என்ன நடக்க போகுது? அமித்ஷாவின் நேரடி களம் இறக்கம் தமிழ்நாடு அரசியலை முழுக்க முழுக்க மாத்த போகுது. அதிமுக வெர்சஸ் பாஜகவுக்குள் நடக்கும் இந்த ஆடுபுலி ஆட்டம்தான் அடுத்து வரப்போகும் தேர்தலின் ரிசல்ட்டையே தீர்மானிக்கும். அமித்ஷாவின் இந்த அதிரடி முடிவால திமுகவுக்கு ஆபத்தா? இபிஎஸோட நிலைப்பாடு சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல உடனே சொல்லுங்க. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.